கலைவாணி, சிங்கமுனரி தாலுகா காலாப்பூர் கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து தமிழாசிரியர். தமிழாசிரியரோட நிலை என்ன தெரியுங்களா? இன்றைய நிலை வந்து அஞ்சி அஞ்சி சாவார் அஞ்சாத பொருள் இல்லை அவனி இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிலையில தான் நாங்கள்லாம் தள்ளப்பட்டிருக்கோம். சரிங்களா? நாங்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமன தேர்வு வந்து சென்ற ஆண்டு எல்லாரும் தேர்ச்சி பெற்று ஜூன் மாதத்திலே வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு, தகுதி சான்றிதழ், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எல்லாமே எங்களுக்கு வெளியிட்டாங்க. ஆனால் பணி நியமனத்தை நம்பி நாங்கள் எல்லாருமே வேலை வாய்ப்புகளை இழந்து பரிதவிச்சு வர்றோம் எங்களோட குடும்பம். சரிங்களா? அதனால் முத்தான முதல்வர் ஐயா, மேதகு முதல்வர் ஐயா, ஒட்டடை குச்சிகள் உறங்கி கொண்டிருந்தால் சிலந்தி பூச்சிகள் நடனமாடும்னு விவேகானந்தர் சொல்லுவார்ல, அதை கொஞ்சம் நினைவில் ஐயா வந்து பரிசீலனையில் எடுத்துக்கிட்டு மாணாக்கர்களை உருவாக்குறதுக்கு எங்களை மாதிரி தகுதியும் திறமையும் உடைய ஆசிரியர்களை வந்து பணி நியமனம் பண்ணி மாணவர்களையும் தெளிவான ஒளிமயமான மாணவர்களையும் உருவாக்குறதுக்கு எங்களோட வாழ்க்கையிலையும் விடியிலையும் வெளிச்சத்தையும் தரணும்னு எல்லார் சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இப்போ பணியாணை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பியிருந்துருக்கு. இப்போ நவம்பர்லேயே கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறீங்க. ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குங்கும் போது எவ்வளோ காலதாமதம். இப்போ வீடுகளில் என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய மனதளவில் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? ஆமாம், அதனுடைய எக்கனாமிக் வந்து டெபிசிட்னால, பொருளாதார பற்றாக்குறையினால ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அனைத்துமே போயிடுச்சு. சரிங்களா? குடும்பத்தில் வந்து அதான் முதவே சொன்னேன், அஞ்சி அஞ்சி சாவார் அஞ்சாத பொருளிலே அவனியிலே அப்படிங்கிற நிலையில் தான் இங்கே வந்து நாங்கள் நிற்கிறோம் ராஜரத்னம் திடலில் வந்து. அதனால்